இந்த 2 வேர் கிடைச்சா தயவு செஞ்சு விட்டுடாதீங்க. நீங்களே நினைச்சாலும் பணம் வருவதை தடுக்கவே முடியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. இன்றைய தினமே இந்த வேரை எடுத்துக்குங்க. எப்போ உங்களுக்கு இந்த பதிவு கண்ணுல படுதோ அப்பயே இந்த வேரை எடுத்து வச்சுக்குங்க. இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. மே 30ஆம் தேதி சனிக்கிழமையில இந்த பௌர்ணமியானது ஆரம்பிக்குது. 31ஆம் தேதி தான் ஆக்சுவலாக பௌர்ணமியாக இருக்கும். இருந்தாலும் பௌர்ணமி அந்த சந்திரன் தெரியக்கூடிய நேரம் தான் நமக்கு முக்கியம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா மே 30ஆம் தேதி வைகாசி விசாகத்தோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி. அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஒரே மாசத்துல 2 பௌர்ணமி வந்தது அப்படின்னா இரண்டாவதாக வரக்கூடிய பௌர்ணமியை நீல நிற பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூ மூன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றது. இது மிக அரிய நாள். மே 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில இந்த பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா மதியம் 12:54க்கு பௌர்ணமி திதி ஆரம்பித்து மே 31ஆம் தேதி மதியம் 2:45 வரையும் பௌர்ணமி திதி இருக்கு. அப்ப 30ஆம் தேதி இரவு முழுவதும் நமக்கு பௌர்ணமி திதி இருக்கு. இந்த வைகாசி மாசத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துல தான் முருகன் அவதரித்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இந்த மாசத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா இந்த நேத்திரம் கூட இன்று முழுவதும் 2 கண் அப்படின்னு இருக்கும். ஜீவன் பாத்தீங்கன்னா இன்று முழுவதும் முழு வாழ்க்கைன்னு இருக்கும். இந்த நேத்திரம் அப்படிங்கிறதையும் ஜீவனை பற்றியும் நிறைய நான் சொல்லியிருக்கேன். இந்த நேத்திரம் அப்படிங்கிறது 2 கண் அப்படின்னு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஒரு கண் குருட்டு அப்படின்னு இருந்ததுன்னா அது அவ்வளவாக சிறப்பானதாக சொல்லப்படலை. ஜீவனும் அதே மாதிரி தான். இன்று முழுவதும் அரை வாழ்க்கை அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அது அவ்வளவு சிறந்த நாளாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த நேத்திரமும் ஜீவனும் ஒரே மாதிரி இன்று முழுவதும் 2 கண், இன்று முழுவதும் முழு வாழ்க்கை அப்படின்னு வருதுன்னா அது மிகச்சிறந்த நாள். அந்த நாளை நம்ம தவற விட்டுடவே கூடாது. ஒவ்வொரு மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. இப்ப சித்திர மாசத்துல இந்த சித்திர நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய இதை நம்ம சித்ரா பௌர்ணமின்னு சொல்கிறோம். தை மாசத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருவது தைப்பூசம்னு கொண்டாடுவோம். கார்த்திகை மாசத்தில் திருக்கார்த்திகை அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அதே போல வைகாசி மாசத்துல இந்த விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடியதை வைகாசி விசாகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி ஒவ்வொரு மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலானது நிரம்பி இருக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் மாலையில் சந்திரன் வானத்தில் தோன்றக்கூடிய நேரத்தில் தான் நம்ம செய்யணும். அதனால் ஈவினிங் 6:30 மணிக்கு மேலே இரவு 12 மணிக்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். நீங்கள் ஒரு முருகபக்தராக இருந்தால் கமெண்ட்டில் ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதற்கு குப்பமேனி வேர் தான் முக்கியமான வேர். இந்த குப்பமேனிங்கிறது எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். கிடைக்காத இடமே இருக்காது. எவ்வளோ பெரிய டவுனில் இருந்தீங்கனாலும் ரோடு ஓரத்தில் இந்த குப்பமேனி வேர் கிடைக்கும். இதை பறித்து கொண்டு வாங்க. இதை என்ன பண்ணணும், நல்ல தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. அதில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் போன பிறகு அதை ஒரு கல்லை வச்சு நல்லா குத்தி அப்படியே அந்த வேரை மட்டும் எடுத்துக்குங்க. நீங்கள் இந்த செடியை பறிக்கும்போது மூலிகை சாபம் நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு தான் பறிக்கணும். இதை பல பதிவுகளில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஈவினிங் 5 மணிக்கு மேலே நீங்கள் இந்த செடியை பறிக்கக்கூடாது. மொதல் நாளே நீங்கள் என்னைக்கு பரிகாரம் செஞ்சாலும் மொதல் நாளே பறிச்சுட்டு வந்து வச்சுருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செடியை பறிக்கும்போது மூலிகை சாபம் நசி நசின்னு சொல்லிட்டு செடிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு என்னுடைய தேவைக்காக உன்னைய பறிச்சிக்கிறேன் நன்றி அப்படின்னு மனதார மன்னிப்பு கேட்டுவிட்டு அதற்கு பிறகு பறிச்சுட்டு வீட்டில் கழுவுனீங்க இல்லையா, அந்த வேரை தனியாக எடுத்துருவீங்க இல்லையா, அதற்கு பிறகு கல்லுப்பு மஞ்சள் இதை போட்டு அந்த தண்ணியில் இந்த வேர் பகுதியை மட்டும் போட்டு நல்லா அலசி எடுத்துட்டு அந்த வேரில் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் வைங்க. பிறகு ஒரு பித்தளை தட்டோ செம்பு தட்டோ எது இருக்கோ அதை எடுத்துக்குங்க. அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க. அந்த தட்டில் அதில் நம்ம இந்த வேரை வச்சுக்கலாம். இப்போ இதோடு நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் மிளகு. இந்த மிளகு அப்படிங்கிறது தாந்திரீக பரிகாரங்களுக்கு உகந்தது. இந்த மிளகை வச்சு தான் நம்ம கந்தசஷ்டி நாளில் 6 நாட்களும் அந்த வெறும் மிளகை மட்டும் சாப்பிட்டுட்டு முருகனுக்காக நம்ம விரதம் இருப்போம்.
அது மட்டும் இல்லை, அம்மன் கோவிலில் இந்த மிளகும் உப்பும் கலந்து நம்ம பரிகாரமாக கோவிலில் வந்து அந்த பலிபீடத்தில் வந்து நம்ம போடுவோம். இது மாதிரி இந்த மிளகு அப்படிங்கிறது பணவசியத்துக்காக, தாந்திரீக செயலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இந்த 6 மிளகையும் உங்கள் உள்ளங்கையில் வச்சு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி வேண்டிக்கிட்டு, உங்களுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னா எனக்கு சீக்கிரம் திருமணம் ஆக வேண்டும், யார்கிட்டையாவது கொடுத்த காசு உங்களுக்கு திரும்ப வரணும் அப்படின்னா எனக்கு சீக்கிரம் அவரோட பேரை சொல்லி அவரிடம் இருந்து பணம் திரும்ப வர வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, முருகனோட மூல மந்திரம் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிங்க. இந்த மந்திரம் எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்னு சொன்னாலே போதும். ஆனால் முருகனோட மூல மந்திரத்துக்கு சக்தி அதிகம். அந்த மிளகை வந்து அந்த வேரோட சேர்த்து வைங்க. அதற்கு பிறகு இதில் வைக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி. இந்த பச்சரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள். இன்றைய நாள் வந்து பௌர்ணமி. பௌர்ணமி அப்படின்னா சந்திர பகவானுக்குரிய நாள். சந்திரனுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி. அந்தந்த நாளுக்குரிய அந்தந்த கிரகங்களுக்குரிய தானியங்களை நம்ம அந்தந்த நாளில் பயன்படுத்தும் போது அதனுடைய சக்தியானது நமக்கு கிடைக்கும். இப்போ இது கூட நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் கல்லுப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், கல்லுப்பும் மிளகும் சேரும்போது அதற்கு அளப்பரிய சக்தி இருக்குது. அதனால தான் அம்மன் கோவிலில் அதை வந்து நம்ம வைக்கிறோம். இப்போ இந்த கல்லுப்பு அப்படிங்கிறதும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். இது திருஷ்டியை போக்கும், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இப்போ இதோடு நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் கிடைக்கும். இது எல்லாருக்கும் கிடைக்காது. இது வந்து நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி விலை. அதை கொஞ்சோண்டு வாங்கி வீட்டில் எப்போவும் பூஜை அறையில் வச்சுக்குங்க. ஏன்னா எல்லா தெய்வங்களுக்கும் இந்த வெட்டிவேர் மாலை சாத்துவாங்க. ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். தாந்திரீக பரிகாரங்களுக்கும் பண வசியத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அதனால் இதை வீட்டில் வந்து நம்ம வச்சுருக்கணும். இந்த வெட்டிவேர் வந்து நிறைய வேணும்னலாம் இல்லை. இதில் ஒரே ஒரு சின்ன துண்டு இருந்தாவே போதும். அதே போல தாங்க குப்பமேனி வேரை நீங்கள் முழுவதுமாக வைத்து நீங்கள் பூஜை செஞ்சுருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு துண்டு, ஒரு கீழ்ப்பகுதியில் ஒரு சிறு துண்டு இருந்தாலே போதும். இப்போ இது எல்லாம் சேர்த்து முருகன்கிட்ட வச்சு உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி இப்போ இதையெல்லாம் ஒரு துணியில் போட்டு கட்டிக்கிங்க. அது சிகப்பு துணியாகவோ மஞ்சள் துணியாகவோ அல்லது வெள்ளை துணியாகவோ இருக்கலாம். நீங்கள் ஏங்க அப்போ இந்த கலர் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, நான் வீடியோவுக்கு பளிச்சுன்னு தெரிவதற்காக இதை வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி திரும்பவும் முருகனோட மூல மந்திரம் சொல்லுங்க. சொல்ல தெரியாதவங்க ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் இதை வந்து பூஜை அறையிலேயே முருகன்கிட்ட வச்சிருங்க. பிறகு நீங்கள் அடுத்த நாள் வந்து இதை வந்து பீரோவில் வைங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிருச்சு அப்படின்னா இதை கால்படாத இடத்துல போட்டுடுங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறல அப்படின்னா அடுத்த பௌர்ணமிக்கு திரும்பவும் மாற்றி வைங்க. இது மாதிரி நீங்கள் பரிகாரம் செய்யும்போது நீங்கள் நினச்சது நடக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.